ஆமா பண்ணு பாக்கலாம். நீ பண்ணு. மாறு மாறு தூக்கி போடு. தூக்கி போடு. போட்டுமா போடு. போடா போடா. நான் லைட்டா தூக்கி போட்டியா? ஐயா அது பாருயா. இப்ப பாரு. கை வச்சு தூக்கி போடுறது. கை வச்சு தூக்கி போடுறது. என்ன பார்த்து தான் கேட்கமான்னு சொல்றாரா? ஐயா நான் யார் தெரியுமா? இந்த இந்து நாட்டு சேர்ந்தவன் ஏழை பெண்ணாக்கப்பட்டவன். என்னுடைய பேர் தான் சத்யா. பெயர் கேட்ட உருவம், உருவத்துக்கு கேட்ட பெயர். உன்னை சொல்ல வேண்டாம். உன்னை விட்டு தலைமுறைக்காக வழிபாடு அந்த பிரம்மன் செய்யவில்லை. யாருக்கு எத்தனை பேரழகல்லவா கேள்வி கொடுக்கிறாயா? ஐயோ பாவம். ஏன்னா இனி கஷ்டப்பட தேவையில்லை. நான் சொல்ல முடியாது கேட்டீங்கன்னா கொஞ்சம் மாறி மேல மாறி வச்சு அதுக்கு வேலை வாங்கிப்பேன். ஐயா ஐயா நான் குடிக்கிறே வேண்டாம் சரி நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். இத பாருங்க. ஆமாங்க மாடி மேல மாடலாம் பேராசா வேணாங்க. பேராசா பெரிய நஷ்டம்னு உணர்ந்திருக்கேன். இருப்பது கொண்டு சிறப்பாக நினைக்கிறேன். அந்த வாழ்க்கையே போதும். ஆமா இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இல்லாத பொருள் மீது கிடைக்காத பொருள் தெரிந்தாலும் அது கிடைக்கணும், நமக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். அப்படியா? அதனால இந்த வாழ்க்கையில நான் பிறந்தது எந்த பெட்டி நான் எடுத்து பார்த்ததில்லை. ஏங்க முதல் முறையா உன்னை பார்த்துக்கிறேன். அதனால நீ என்னோட திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருக்கலாம். மூடுங்க. என்ன வார்த்தை உரைத்து விட்டீங்க? நான் யார்? ஏன் நீ எனக்கு பெண்ணாக முதல்ல கற்பனை தவறாமல் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த சத்தியா அப்படி இருக்கிறவர்களுக்கு என்பது உனக்கு ஆசையா? அப்படி ஒரு ஆசை இருந்தால் ஆசை அழித்து விட்டு சென்று நான் ஒரு பெண்ணை பார்த்தா தாயாக தமிழாக வைக்க வேண்டும். தாரம் வளர்க்கின்றாயே தருதலையே வேண்டமடா. ஏன்னா தாயா தமக்கையா தாயா தமக்கையா நினைக்கணும். ஆமாண்டா அப்படியே நான் நினைக்கிறேன். அப்ப எங்க தாரமா வர போறதா யாரு? ஏன் உன் கூட பிறந்த அக்கா தாச்சில யாரா? அங்க போக வேண்டியதானே? ஆமா 4 பேர் இருக்காங்க. ஏன் எந்த போக வேண்டியது? மலைமலையா இருக்காங்க 4 பேர். ஐயோ 4 பேர் இருந்தாலும் சரி நான் ஆசைப்பட்ட 1/2 மணி நேரம் என் கூட படுத்து இருந்தான். அட பாவி நீ மனித பிறவி அல்ல. அது என்னடி படு மோசமானவன் நான். லக்காலியா பண்ணானே பண்ணானே. எட்டாவது வழியை விசித்திரம் எனக்கு கருணையே கிடையாது. எட்டாவது வழியை தொட்டு பறிக்க வேடி பண்ணி நீ பகல் கனவு காண்கிறாய். இது ஒரு காலமும் பழிக்காதடா. எட்டாவது கல்யாணம் இருந்தா தொட்டு பழிப்பாத என்னோட பழக்கம். பழிக்காத பழக்கத்துல உங்க அம்மால பொக போட்டு பழிக்க போறாங்க. டேய் நீ பழிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எப்படி நடக்குது? எப்படி? ஒரு படபடான கொம்பத்தி எடுக்க ஆசை படுவது போல இருக்கடா. ஓடி பைத்தியக்காரி. முனிவன் கொம்பத்தை காட்டப்பட்டான் கிடைக்கவில்லை மலவத்து விட்டானா? கொம்பத்தை மேலே இருப்ப நின்று கிடையாது. முனிவன் காட்டுகிற போல கடை கிடையாது. வாடிய படியவரே மதினா மூடா காதல உனக்கு ஒரு கேடா ஏடாச்சி அப்பா போடா. நான் போக வேண்டுமா? ஆமாடா. போக முடியாது. முடியாதா? நீ இல்லாமல போக மாட்டேன். சித்திரத்தை கண்டுவிட்டா சிரித்து விடக்கூடாது. சிந்திக்க வேண்டும். சீரழிந்த குடும்பத்தை பார்த்து நகர்ந்து விடக்கூடாது. நல்லது ஒரு வாழ வழி செய்ய வேண்டும். இரு மாட்டவர் வாழ்ந்தவர்கள் துன்பத்தை கண்டவர்கள் பட்டுவிட்ட மரம் தாயி வெற்றிவிட்ட கதை போல் வெட்டி சாய்த்து விடாது. வாழ வகையற்ற நிச்சயத்துக்கு இல்லாது தாழ்ந்ததோர் தாழ பூ எந்த தெய்வத்திற்கு அத்தன்மைக்கு நேசிப்பது வீண்கடவுடா வீண்கடவுள். விபராத செயலுக்கு இணங்காதே. இன்பம் என்பது இணங்கம், துன்பம் என்பது சோகை கடலில் காரணம். இன்னும் வளவளு பேசுங்க. நம்ம சொன்னாச்சியா? அது சோழ கட்டியா முன்னாடி சரி, ஓட்ட சுண்ணாட்டியா முன்னாடி சரி. எங்க இப்ப பம்பி? டேய், விருப்பம் என்ன தலையிட்ட போச்சு. விருப்பம் இல்லாத எந்த ஒரு ஆளு எந்த ஒரு பெண்ணு தொடக்கூடாதுடா டேய். அதெல்லாம் அப்போ பாப்பி கிடையாது. டேய், வேண்டாமடா. அதனால அண்ணவே, அது சின்னவே, உன்னை அறிவறி என்ன என்னவே. நான் ஓடி வந்து என் அழகை பார்த்து, என் முகத்தை பார்த்து ஒரு முத்தம் கொடுமா. இதுதான் டெய்லி நான் சிவவேஷமே போட்டு வருது. இந்த மாதிரிலாம் என் சித்திரவதை பண்றான். நேத்துலாம் சிவவேஷம் கட்டி நான் உயிர் வந்தேன். இப்போ
பாத்தியா? நான் வரேன். கீழே தொடரை. வந்து விட்டால் உனக்கு எங்க சுகம்? திண்ணத்தில் இருப்பதை என் எழுந்து ஓடுகிறேன். அன்பை பேசுகிறேனே. ஆடி வருகிறேன். உன்னை பார்த்து அப்பா 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 கஞ்சி சோறுடா ஒரு ஸ்டைல பாருடா சொல்லுமியா கொஞ்ச நேரத்துல வளவலாம் வந்துச்சு. நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன். சத்தியமா? ஆமா. சரிடா. சொல்லு. நான் அந்த பொண்ணை கற்பனை வந்து சொல்றேன். ஆமா. நான் மாற குழுகுனேன். நானே குழுவா.
யாரு ஆமா இந்த பாரு பண்ணு பார்க்கலாம் நீ பண்ணு புரியுதா சரி ரைட் மாறு தூக்கி போடு தூக்கி போடு போட்டுமா போடு போலாம் நான் லைட்டா தூக்கி போட்டியா ஐயா அது பாருயா இங்க பாரு கையை வச்சு தூக்கி போட கூடாது கை வச்சு தூக்கி போட கூடாது கையா இல்லாம கை இங்கே இருக்கணும் மாறு வெட்டு தூக்கணும் அப்படியே இல்லையா இப்ப பாருங்க சுருக்கமா போயிடலாம் இல்ல தங்கமா இது செய்குலி சேனா நான் முட்டனே மாமலை எம்மி செய்குலி ரொம்ப முடியாது வர முடியாதா முடியாதா